ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மீ சீரீஸ்னு ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல் வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 9. இப்போ இந்த ஊரை நோக்கி நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னாலும் சரி எல்லா மான்ஸ்டர்ஸையும் நான் எப்படியாச்சும் தடுத்து இந்த ஊரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ரெடி ஆகிறான். என்னதான் நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் 10,000 மான்ஸ்டர்ஸ்க்கு மேலே வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவால் தனியாக இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. ஓச்சு அவ்வளோதான், மான்ஸ்டர் நம்மளை கொல்ல போகுது அப்படின்னு மக்கள் பயந்துட்டு இருக்காங்க. கடவுளை எங்களை காப்பாத்தினது தேங்க்ஸ் மியா சொன்னதும் அம்மால நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு இன்னொருத்தர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க, நான் இதை சமாளிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறோம். இங்கிலீஷ்ல இதை விண்டு புல்லட் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோ ஜாப்பனீஸ்ல சொல்றது இது ரசிங்கன் அப்படின்னு சொல்லி தான் அட்டாக் பண்றான். நருட்டோ பார்த்தவங்களுக்கு ரசிங்கன்னா என்னன்னு தெரியும். நம்ம ஹீரோ ரசிங்கனை வச்சு அட்டாக் பண்ணியா அதுங்க பாட்டு நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ண வருது. வந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு ஸ்லாஷ் பண்ணியிருந்தான். முடிஞ்ச அளவு நம்ம ஹீரோவும் பெரிய ஏரியா எஃபெக்ட்ஸ் ஸ்பெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். பட் அப்படி இருந்தும் அதுங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால அதுங்க நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவோ பாடி டபுள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். தனியால அதுங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்றானா அப்படின்னு வில்லேஜ் ஆளுங்களும் பாக்குறாங்க. இப்படியே போனா நீ திரும்பவும் டயர்டாகி மயங்கிருவான் யோரி சொல்றா. பரவாயில்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எக்ஸ்பான்சிவ் ஸ்லாஷ்னு ஒரே அட்டாக்ல மொத்தத்தையும் கொல்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட ஏரியா எஃபெக்ட்ஸ் ஸ்பெல்ல இன்க்ரீஸ் பண்றான். ஈவன் யோரி நம்ம ஹீரோவை கண்டினியூஸா ஹீலிங் பண்ணியுமே கூட அதை மீறியும் நம்ம ஹீரோட பாடியில அதிக ஸ்ட்ரெயின் ஏற்பட்டு இருக்கு. நான் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரே ஸ்லாஷ் தான் எல்லா மான்ஸ்டரையும் நம்ம ஹீரோ வெட்டியிருந்தான். நீ எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி யோரி பாக்குறா. பட் நம்ம ஹீரோ இப்போ அப்படியே கீழே விழுறான். ஒரு வழியா நான் அதுங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டேன், எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் யோரி நம்ம ஹீரோவை ஹீலிங் பண்ணியுமே அதை மீறியும் நம்ம ஹீரோ பாடி டேமேஜ் ஆயிருக்கு. இவன் எப்படிதான் இவ்வளவு பெயினை தாங்கிட்டு இருக்கானா அப்படின்னு ஒரு ஸ்லாவே பாக்குறா. கடவுளை திரும்பவும் காப்பாத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மியா வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. யாருனே தெரியாத ஒருத்தர் நம்ம வில்லேஜை காப்பாத்தணும் இவ்வளவு தூரம் போராடுறாரு. பட் இந்த வில்லேஜுக்கு சொந்தமான நம்ம ஏதோ பண்ணாம பயந்து ஓடிட்டு இருக்கோம். இதனால நம்ம பயந்து நடங்கிக்கிட்டு நம்மளோட சாவுக்காக காத்துட்டு இருக்கோம். இது சரியா அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும் பட் லாட மாரி என்ன பண்ணுன்னு கேட்டா மத்தவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ற அவனை இனி நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஐன் தான் நம்ம கூட இருந்து ஃபைட் பண்றாரு, அவரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு எல்லாரும் சொல்லவும் ஆமா இனி ஐன் கூட சேர்ந்து நம்மளும் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சேர பாக்குறாங்க. உன்னோட ஆக்ஷன்ஸ் தான் அவங்கள மாத்திட்ட அப்படின்னு யோரி சொல்றா. உன்னாலதான் நானே இவ்வளவு மாறி இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இனிய ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்த்தப்ப நீ என்ன காப்பாத்தினல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீ என்ன காப்பாத்தினப்ப எப்படி ஃபீல் பண்ணுங்கிறத இப்ப நான் இந்த வில்லேஜர்ஸை காப்பாத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். யங் கப்பல்ஸ் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மொத்த வில்லேஜர்ஸும் பாக்குறாங்க. வெக்கப்படாதீங்க ஹீரோ, இது சகஜம் தான். அதே மாதிரியே எங்க ஃபியூச்சரையும் நாங்க ஹாப்பியா வச்சிருப்போம். இனி அந்த லார்ட் நீகன் பேச்ச கேட்க மாட்டோம்னு ஒருத்தர் சொல்லவும் என்னை பத்தி என்ன சொன்ன அப்படின்னு நீகன் அங்க வந்து நிக்கிறான். நீகன் இனி உன் பேச்ச நாங்க கேட்க மாட்டோம்னு எல்லாரும் சொன்னா. முட்டாள்களா, அந்த ஐனுக்கு போயா நீங்க சப்போர்ட் பண்றீங்க? பட் அந்த ஐன் ஒரு டீமன், உங்க எல்லாரையும் ஏமாத்துறான். ஒரு நார்மல் ஹியூமனால இவ்வளவு மான்ஸ்டரையும் தோக்கடிக்க முடியும்னு நினைச்சீங்களா? அவனே இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு அவனே அதை சால்வ் பண்ற மாதிரி உங்க எல்லாரையும் ஏமாத்தி இந்த ரைஷிக் டொமைன் அவன் அடைய பாக்குறான் அப்படின்னு நீகன் சொன்னா யாருமே அவனை நம்பாம ஏன் டீமனாவே இருந்தாலும் அவனுக்கு கீழே நாங்க இருக்கிறது எங்களுக்கு ஓகே தான் மத்தவங்க சொல்லவும் பட் நானும் இந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு ட்ரை பண்ண நீகன் கேட்கிறேன். லேண்டுங்கிறது இடம் மட்டும் கிடையாது, அதுல இருக்கிற மக்களும் தான். எங்களை சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு லாடை விட எங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ற உங்க அப்பா மாதிரி ஒருத்தர் தான் எங்களுக்கு லீடரா வேணும்னு சொல்லவும் என் அப்பாவா நீகன் யோசிக்குமா அவன் தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஷேடோ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் செயின்ல இருந்து ஒரு கண்ணாடி அவன் எடுக்கிறான். இப்ப யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது ஷேடோ அப்படின்னு நீகன் கேட்கறான். அவன் கண்ணாடியை நம்ம ஹீரோவால அப்ரைஸ் பண்ண முடியல, இதே தான் சாய்டுக்கும் நடந்தது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீகன் இந்த மிரரை கீழே போட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஏ ஷேடோ இப்போ நான் என்ன பண்ண அப்படின்னு நீகன் கேட்கவும் நான் சொல்றது மட்டும் செய்ய, உனக்கு எந்த கவலையும் வராது. அவங்க எல்லாரையும் கொன்று உன் பேச்ச கேட்காதவங்க உனக்கு எதுக்கு, ஜஸ்ட் உங்க அப்பா மாதிரியேன்னு சொல்லவும் எங்க அப்பாவா அவர் உடம்பு சரியில்லாம தானே இறந்து போனாரு அப்படின்னு நீகன் கேட்கறான். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாத நீகன், நான் உண்மையை சொல்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோ சொல்லுது. அப்பா ஃபீல்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு, நீகன் சாப்பாடை கொடுக்க போறேன். மயிலாட் நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு கேட்கவோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க அப்பா மாதிரி நானும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீகன் நினைக்கிறேன். ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஈஸியா தடிக்க விடுறேன், நான் இன்னும் கிளம்சியா தான் இருக்கல அப்படின்னு அவன் நினைக்கிறேன். நீகன் இந்த வயசுல குழந்தைங்களோட வேலை விளையாடுறதா, சோ நீ போய் விளையாடு அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. சரி அப்படின்னு மத்த பசங்க கூட அவனும் விளையாடலாம் அப்படின்னு போனா ஹேய் நீகன் வந்துட்டான் ஓடுங்க, இவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, இவன் கூட சேர்ந்தா நமக்கு அது தொத்திக்கிடும் நீங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பசங்க எல்லாம் ஓடி இருக்காங்க. எனக்கு ஒன்றும் வியாதி இல்லை, நான் ஜஸ்ட் வீக் அப்படின்னு அவன் அழுதுகிட்டே போனான். பையன் அவரை மாதிரியே இல்ல, நம்ம லார்ட் அவனை வேற ஏதோ குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்திருக்காரான்னு சொல்லவும் அப்படின்னா நான் எங்க அப்பாவோட பையன் இல்லையா, அதனாலதான் நான் வீக்கா இருக்கு, நான் அவரை மாதிரி ஆக முடியாதான்னு நீகன் அளவும் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஷேடோவை மீட் பண்றான். நீ ஜஸ்ட் நீயா இருந்தா போதும், மத்தவங்க என்ன நினைச்சா அதை பத்தி நீயே கவலைப்படுறான்னு சொல்லவும் நீ யாரு அப்படின்னு அவன் கேட்டேன். என் பேரு ஷேடோ, உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் ஃப்ரெண்டா, நீ என் கூட ஃப்ரெண்டா இருப்பியான்னு நீகன் கேட்கவும் பட் இதை நீ
சீக்கிரட்டா வச்சிருக்கணும், இல்லைன்னா நான் மறைஞ்சு போயிருவேன்னு அந்த ஷேடோ சொல்லுது. சரி ஃபர்ஸ்ட் டைமா நான் ஒரு ஃப்ரெண்டை மேக் பண்ணியிருக்கேன், அவனும் அதுக்கப்புறம் ஷேடோ கூடவே சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இப்படியே ஷேடோ கூட அவன் நல்லா க்ளோஸ் ஆயிருந்தான். அப்ப திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது இவங்க அப்பா ரொம்பவே டயர்டா இருக்காரு. என்னாச்சு அப்படி நம்ம ஹீரோ போய் கேட்கறான். மான்ஸ்டர் மயாஸ்மால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான் அவர் சொல்லவும், நீவனா அவருக்கு ஏன் மெடிசனல் ஹெர்ப்ஸை கொடுக்க கூடாது, அதை குடிச்சா அவங்க அப்பா சரியாயிருவாரு, அங்க இருக்கிற அந்த புக் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லவும், பாய்சன் கியூர் கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு போட்டிருக்கு, இதுதான் ஷேடோ சொல்லவும், சரி நான் அவனா அவங்க அப்பாக்கு அந்த பாய்சனை கியூர் பண்ணக்கூடிய கிராஸை யூஸ் பண்ணி ஒரு டீயை போட்டு கொடுக்குறேன். அடடே இது ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. நீகன் இதே மாதிரியே நீ எப்பவோ கைண்டான பையனா இருக்கணும் சரியான அவங்க அப்பா சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு அவன் சொல்றான். நீகனும் டெய்லி அவங்க அப்பாக்கு இந்த டீயை போட்டு கொடுக்குறான். அவர் கண்டிஷன் மோசமாயிட்டே போகுது. ஒரு நாள் அவர் இறந்தே போயிருந்தாரு. எங்க அப்பா போயிட்டாரு, நான் எப்படி இந்த டொமைனை பாத்துக்கிடுவேன், எனக்கு அதுக்கு திறமை கிடையாதுன்னு சொன்னா, நீ இன்னும் இம்மெச்சூரா தான் இருக்க, பட் நான் அவன் கூட இருக்கேன், நான் சொல்ற மாதிரி செய், எல்லாம் நல்லபடியா போகும் சரியா நீகன், நீ ஒன்னும் தனியால் கிடையாது அப்படின்னு சொல்லி ஷேடோ சொல்லவும், எனக்கு பதில் நீ இங்க இருந்திருக்கலாம்னு சொல்லவும், நானும் அதையே தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த ஷேடோ சொல்லியிருப்பான். உண்மை என்னன்னா அவங்க அப்பாவை கொண்டது நீதான் அப்படின்னு ஷேடோ நீகன்ட்ட சொல்லுது. இங்க நம்ம ஹீரோவா நீகன் நார்மலாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், பட் முடியல. நீ பொய் சொல்ற அப்படின்னு நீகன் சொன்னா, நீ அவருக்கு கொடுத்துனது மெடிசினல் ஹெர்ப் இல்ல பாய்சன் சொல்லவும், இல்ல நான் தான் அந்த புக்ல பார்த்தனே, அதுல தெளிவா போட்டுருந்துச்சு அது கியூர் பண்ற மெடிசன் தான் சொல்லவும், பார்த்தா ஷேடோ தான் அந்த புக்ல மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பாய்சன் கிராஸ கியூர் பண்ணக்கூடிய கிராஸ்ன்னு மாத்தி வச்சிருக்கு. ஒரு வகையில அது உங்க அப்பாவோட டயர்ட்னஸ் போக்கிடுச்சு, ஏன்னா செத்த அப்புறம் அவரால் எப்படி டயர்டா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சிரிக்குது. அண்ட் எயின் ஒன்னும் டீமன் கிடையாது, நான் அவன்கிட்ட போய் சொன்னேன், நான் தான் ஒரு டீமன். ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவை பிடிச்சதான் இந்த டொமைனை நான் ஆட்சி செய்யலாம்னு நினைச்சேன், பட் கடைசியில ஒன்ன மாதிரி வீக்கான ஒருத்தன் கிடைச்சான், ஈஸியா ஒன்னு மேனிபுலேட் பண்ணி ஓ மூலியமா நிறைய ஹியூமன்ஸை டீமன் வேர்ல்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உங்க அப்பாவும் நீயும் பிளட் ரிலேட்டட் இல்லைனாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் முட்டாளுங்க, ஈஸியா ஏமாந்துட்டீங்க, எங்களை மாதிரி வீக்கான ஆளுங்களால லாட் ஆக முடியாது அப்படின்னு ஷேடோ சொல்லவும், இல்ல அப்படின்னு நீகன் பயந்துட்டு இருக்கான். இப்போ நீகன் எந்திக்கிறான், பார்த்தா ஷேடோ தான் அவன் பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இல்ல யாரு நம்ம ஹீரோ கேட்டா 5 நோபல் டீமன்ஸ்ல ஒருத்தனான விஸ்கவுண்ட், என்னோட பேரு ஷேடோ அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ நீகன் உண்மையிலேயே ஒன்னும் கெட்டவன் கிடையாது, அந்த ஷேடோ தான் இவனை மேனிபுலேட் பண்ணி கெட்டவன் மாதிரி மாத்திருக்கு. பட் அவன் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீகன் பாடியில இருக்கிறதுனால ஷேடோவையும் நம்ம ஹீரோவால இப்ப கொல்ல முடியாது. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.